வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி எதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன்னா, நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்த அனுபவங்களை பற்றி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். திருச்செந்தூருக்கு நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னே டிக்கெட் புக் பண்ணோம். பெட் பஸ்ஸில் ஒரு சீட்டினுடைய விலை 1700 சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி எங்கள் வீட்டில் இருந்து வண்டலூரில் தான் பஸ் நிற்குன்னு சொன்னாங்க. சரி, எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி டாக்ஸிக்கு 1000 வாங்கினாங்க. சரி, அங்கேருந்து போய் அங்கே போகக்குள்ளே செம மழை வெளுத்து கட்டுது. அடடா, நாளைக்கு பௌர்ணமியில் நாளே நாங்கள் கிளம்பிட்டோம். வியாழக்கிழமை கிளம்பிட்டோம். நாளைக்கு பௌர்ணமி வெள்ளிக்கிழமை. இந்த பௌர்ணமியில் போய் நம்ம நைட் தங்க முடியாத பிறகுது, இப்படி வெளுத்து கட்டுத மழை அப்படின்னு பயந்துகிட்டே போனோம். சரி, போய் அங்கே அந்த ஹோட்டலுக்கிட்ட நிறுத்தினாங்க டாக்ஸிக்காரங்க. இறங்கணும். இறங்கி இன்னும் மழையா அடின்னு அடிக்குது. தாங்க முடியாத அளவுக்கு மழை அடிக்குது. நிற்க கூட இடம் கிடையாது. அந்த ஹோட்டலுக்கிட்டலாம் நிற்க முடியாது. ஒரு ஏடிஎம் தான் இருந்தது. அந்த ஏடிஎம்கிட்ட போனோம். அங்கே போய் தான் நின்னோம். மழைக்கு அந்த மாதிரி மழையில் எங்களை மாதிரி மழையில் நனைஞ்சிக்கி பஸ்ஸுக்கு காத்திருக்கவங்க எல்லோரும் ஓடியாந்து அந்த ஏடிஎம்கிட்ட நின்னாங்க. பாதி நனைஞ்சும் நனையாதவும் நின்றுந்தோம். சரின்னு சொல்லிட்டு 9:30 மணிக்கு சொன்ன பஸ்ஸு 10 மணிக்காக வந்தது. ஒரு வழியாக பஸ்ஸு வரவும் தூத்தையும் கொஞ்சம் மழையை நின்று கொஞ்சம் தூரலாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஏறி போனோம். ஏறி போய் பெட்டை பார்த்தோம். பெட்டை பார்த்தோன்னே ரொம்ப சின்னதாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ சின்னதாக, நான் எப்பயுமே வெளியூர் போகிறேன்னா பெட் பஸ் தான் புக் பண்ணுவேன். ரொம்ப நீட்டாக இருக்கும். சீட்டும் நல்லா அகலமாக இருக்கும். பார்க்கறதுக்கு சீட்டுங்க சுத்தமாக இருக்கும். ஆனால் இந்த சீட்டு ரொம்ப குட்டி சீட்டு. அங்கங்கே என்னென்னமோ பூர்ணம்புத்து இருந்தது. அப்புறம் ஏதோ சாப்பாடு கொட்டி கிடந்தது. சரின்னு சொல்லிட்டு அங்கே டிரைவரையும் கண்டக்டரையும் கூப்பிட்டு, இது என்னது, இது 1700 கொடுத்து நாங்கள் டிக்கெட் எடுத்து வரோம், நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? சீட்டு தான் சின்னதாகும்னு சொன்னீங்க, இப்படி கொட்டி வச்சுக்கிறீங்களா இதுன்னு சொல்லிட்டுனா, இல்லை மேடம், அது இப்போ தான் ஆயிருக்குமா? நாங்கள் இப்போ தான் ஏறுறோம், எதுவும் சாப்பிடக்கூட இல்லை, அது எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சுத்தம் இல்லை. பசங்க தூங்கிறதுக்கு இடம் இல்லை. நான் என் பையன், என் பெரிய பொண்ணு, என் சின்ன பொண்ணு போனோம். எங்கள் சின்ன பொண்ணு மட்டும்தான், குட்டி பொண்ணு, ஒரு 9 வயசு பொண்ணு, அது மட்டும்தான் தூங்குச்சு. என் பையன் தனி இதில் இருந்தான். நானும் என் பொண்ணும் ஒரே இதில் இருந்தோம். தூங்கவே இல்லை. அப்படியே உக்காந்துக்கிட்டே வந்தோம்னா சொன்ன டைமுக்கும் விட்டுட்டு போகல. 10 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 10-12 மணி நேரம் ஆயிடுச்சு. சொன்ன டைம் இட்டும் போகாத 2 மணி நேரம் அதிகமாக தான் இட்டும் போய் திருச்செந்தூரில் விட்டாங்க. திருச்செந்தூரில் விட்ட உடனே அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சோம். ஆட்டோவுக்கு 100 கேட்டாங்க. 100 கொடுத்து போய் ஒரு ஹோட்டலுக்கிட்ட நிறுத்தினாங்க. அந்த ஹோட்டலுக்கிட்ட நின்று சரின்னு சொல்லிட்டு போய் ரூம் இருக்கான்னு கேட்கலான்னு போனோம். அங்கே போய் கேட்டவுடனே ரூம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு போய் ரூம் பார்த்தோம். 3 பெட்டு, பாத்ரூமு. ஓகே, ரொம்ப இதுன்னு சொல்லலை. ஓகேப்பா, நமக்கு போதுமான அளவுக்கு இருந்தது. நம்ம என்ன இங்கேயே தங்கவா போகிறோம், நைட்டு போய் அங்கே படுத்துக்க போகிறோம், காலை வர போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் சரின்னு எடுத்துக்கிட்டோம். இங்கேருந்து பஸ்ஸில் தூக்கம் இல்லாத போனோமா, ஒரே தூக்கம் எல்லாருக்கும். காலைல டிஃபனை முடிச்சுட்டு பல்ல வலிக்கு டிஃபனை முடிச்சுட்டு போய் படுத்துட்டோம். எல்லாம் ரூம் சாத்திக்கிட்டு படுத்து நல்லா தூங்கணும். தூங்கி எழுந்திரிச்சு, புது இடம் தூக்கம் வராதுன்னு நினச்சோம். செம்மையாக தூக்கம் வந்தது. நல்லா தூங்கணும். தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 3 மணிக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பாடு அப்போ இருக்காது இல்லையா, சரின்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு சரி கோயிலுக்கு போய் வள்ளி குகையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி குகையை பார்க்கணும். போகிற வழியெல்லாம் கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டம். ஃப்ரீ டிக்கெட்டுக்கு ரொம்ப கூட்டம். அந்த வழியாக தானே வள்ளி குகைக்கு போய் ஆகணும். செம்ம கூட்டம். ஆள் போகக்கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு தான். கொஞ்சம் நவருங்கன்னு தள்ளி விட்டுக்குன்னு போனோம் ஒரு வழி. அதுவும் இப்போ கோயிலில் புதுப்பிக்கிறதுனால அங்கங்கே தகரத்தை கட்டி கொம்பு கட்டி வச்சுருக்காங்க. முதல்லாம் நேராக நம்ம வள்ளி குகைக்கு போயிடுவோம். நானும் என் கணவரும் போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் போனோம். அப்போ நேராக போய் நல்லா ஃப்ரீயாக பார்த்துட்டு வந்தோம். ஆனால் இப்போ போய் என் பசங்களை இட்டுன்னு போகல, அங்கே போக முடியல. போகணுமா, போய் சந்தோஷமாக போய் அப்படியே போனால் அங்கே ஒரு ஐயர் நிற்கிறாரு. அங்கே ஒரு கேட்டு மாதிரி போட்டுக்கின்னு, உள்ளக்கிறவங்க தான் வெளியே வரணும், வெளியிலேருந்து யாரும் போகக்கூடாது, 6 மணி க்ளோஸு அப்படின்னாங்க. ஆடா கடவுளேன்னு சொல்லிட்டு சரின்னு அப்படியே அந்த கூட்டத்தில் எந்திரிச்சு பீச்சுக்கு போனோம். பீச்சுக்கு போய் அங்கே நாங்கள் போகக்குள்ள கூட்டம் பயங்கர கூட்டம் தான்.
ஏதோ கொஞ்சம் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்கிறது கூட்டம் இருந்தது. நாங்கள் போய் அங்கே படுத்தோம். படுத்து உட்காந்துன்னு இருந்தோம். நான் எங்கள் பசங்களாம் உட்காந்துருந்தோம். நிலவு வந்து நல்லா பெருசாக வட்டமாக தெரிஞ்சுது. எங்கள் வீட்டுக்கு குட்டி பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, இது நிலவு இல்லை மெர்குரி அப்படின்ச்சு. இல்லை பாப்பா, மெர்குரி இல்லை, அது நிலவு தான். அது பௌர்ணமி நிலவு, அதனால தான் இவ்வளோ பெருசாக வருது. ஏன் நம்ம ஊர் பீச்சுக்கிட்டே தான் இருக்குது, அங்கே இவ்வளோ பெருசாக வருதா? நாங்கள் பீச் ஓரம் தான் இருக்கிறோம், அதனால் அப்படி கேட்டா. இல்லைம்மா, இது நிலவு தாமான்ற. அவளுக்கு எனக்கும் ஒரே வாதம். அதுக்கப்புறமா அந்த நிலவு இருட்டு ஆக ஆக அந்த நிலவினுடைய வெளிச்சம் அந்த தண்ணியில் பட்டு தங்க மாதிரி ஜொலிச்சுதா. அப்போ தான் ஒத்துக்கினான், ஆமாம் நிலவு தான் இது, அப்போ தண்ணியில் வந்து அது ஒழிக்கிறதுனால தகன்னு மின்னுது பாருன்னா. இப்போ யாவது ஒத்துக்கினே தாயே அப்படின்னு சொல்லிவிட்டு என் பசங்க அன்றைக்கி என் பெரிய பொண்ணு வந்து விரதம். வெள்ளிக்கிழமை ஆனால் அவள் எந்த இதுவும் சாப்பிட மாட்டாள். விரதம் சாயந்தரம் காலைல 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரலும் விரதம் இருப்பாள். சாயந்தரம் 6 மணிக்கு ஆனோடனே அவளுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு என் பையனையும் பொண்ணும் போய் நீங்கள் சாப்பிட்டுட்டு எங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கினுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அந்த கூட்டத்தில் போகவே முடியல அவங்களால. எப்படியோ போயிட்டுருக்குறாங்க. போய் சாப்பாடு வாங்கின்னு வரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கின்னு வாங்க, ஃப்ரைட் ரைஸ்ன்னு வாங்கின்னு வந்தாங்க. செம்ம கேவலமாக இருந்ததுங்க. ஒரே புகநாத்த மாதிரி, ஒரு டேஸ்ட் இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லை. சரி பசிக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னே நான் கோபுரமாக மண்ணை கூட்டி கற்பூரம் வாங்கினா சொல்லியிருந்தேன். அந்த கற்பூரத்தை வச்சு சந்திர பகவானை காட்டினேன். சந்திர பகவானே, எல்லோரும் உன்னை நம்பி வந்திருக்காங்க, எல்லாருக்கும் நீ நல்லதே செய்யின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க எண்ணி வந்த காரியத்தெல்லாம் நல்லபடியாக முடிச்சுக்கிடு அப்படின்னு வேண்டி கற்பூரத்தை ஏற்றினோடனே, நான் கற்பூரம் அப்படி கூட்டி ஏற்றினோடனே பக்கத்தில் இருக்கிறவங்களும் எங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, நான் எப்பயுமே எங்கள் மொட்டை மாடிக்கு போய் பௌர்ணமி ஆனால் கற்பூரம் காட்டுவேன் சந்திர பகவானுக்கு. நானும் அதே மாதிரி தான் செஞ்சேன். அப்படி செஞ்சுட்டு படுத்தோம். உட்காந்துதான் இருந்தோம். கூட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறையுதுங்க பாருங்கள் கூட்டத்தை. அவ்வளோ கூட்டம், விடிகிற வரலும் கூட்டங்க. அவ்வளோ நீங்கள் பார்த்து கூட்டத்தை காமிச்சிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ கூட்டம். நாங்கள் ஆகஸ்ட் மாதம் நானும் என் புருஷனும் போகக்குள்ள அவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது. அங்கே சித்தர் கோயிலெலாம் போய் ஃப்ரீயாக போய் சித்தர் கோயில், அங்கே 3 சித்தர் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் போய் பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரீயாக வந்து படுத்துருந்தாங்க. இன்றைக்கி அந்த ஆனி பௌர்ணமி அன்றைக்கி கால் வைக்க கூட இடம் இல்லைங்க. ஒரு கால் ஊனி கூட நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஜனம். எங்கே இருந்தாலும் தெரில, அவ்வளோ ஜனம். அம்மூட்டு ஜனத்துக்கு மத்தியிலும் சரின்னு உக்காந்துனே இருந்தோம். 4 மணி ஆச்சு. நாழி கிணறுல போய் குளிக்கணுமேன்னு சொல்லிட்டு போனால் அங்கே பெரிய கியூ நிற்கிது. அங்கே நாங்கள் 2 மணிக்கு நின்னோம், 1 மணிக்கு நின்னோம், இன்னும் திறக்கவே இல்லை. எப்பயுமே யூஸ்வலாக 5 மணிக்கு திறந்துருவாங்களாம் தான் நாழி கிணறு. ஆனால் அன்றைக்கி வந்து திறக்கவே இல்லை. 5 மணிக்கு மேலே தான் திறந்தாங்களாம். அதனால கூட்டம் அவ்வளோ நிற்க ஆரம்பிச்சிது. எங்கே அந்த லாஸ்ட்டு வரலும் கூட்டம். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் நின்று எங்கள் பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் இந்த கூட்டத்தில் எங்களால் நிற்க முடியாது அப்படின்னு அவங்க வந்து உக்காந்துட்டாங்க. நானும் என் பிள்ளையும் மட்டும் நின்றுன்னு போய் 4 மணி நேரம் ஆச்சுங்க. அந்த நாழிக்கிணறுக்கு போகிறதுக்கு குளிச்சுட்டு அப்புறம் என் 2 பசங்களும் இங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கேன் எடுத்து போயிருந்தேன். அந்த கேன் நிறைய தண்ணி வாங்கின்னு வந்து இதுங்க தள்ள ஊற்றினேன். அங்கே தள்ள ஊற்றி எங்கள் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்தேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறமா சரி நம்ம குளிச்சுட்டு திரும்பி வந்து கடலில் குளித்தோம். கடலில் குளித்தது சூரிய உதயம் சூப்பராக இருந்தது. சூரிய உதயத்தையும் பார்த்தோம், அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கணும். நாங்கள் வந்து அடிக்கடி பார்ப்போம். ஏன்னா கடலோரம் இருக்கிறதுனால நான் சூரிய உதயம் பார்க்கணுன்னு நாங்கள் எல்லாம் போய் கும்பலாக பார்த்துட்டு வந்துடுவோம். நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் அதே மாதிரி பார்க்காதவங்க இதை பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது சூரிய உதயம். அதை எடுத்துன்னு கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போகிற வழியில் மயில் என்ன அழகாக டான்ஸ் ஆடிச்சு தெரியுங்களா? அங்கங்கே மயிலுங்க தோகை விரித்து பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க. அதையும் எடுத்து பார்த்துக்கிட்டே ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்தோம். குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் அவங்க பெரியவர், அம்மா டிஃபன் வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னார். சரிங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் பையன் போய்
என்ன வேணும் உங்களுக்கு கேட்டாங்க. 3 சப்பாத்தி வாங்கி கொடுன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போய் அந்த 3 சப்பாத்தி கட்டி பில்லை வாங்கினது. சரி நமக்கு டைம் ஆச்சே, இந்தாங்க சாமி நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு. இல்லைம்மா, நீங்கள் கொடுக்குறது வந்து நீங்களே வாங்கி கொடுத்தா தான் அது உங்களுக்கு புண்ணியம், நீங்களே இருந்து வாங்கி கொடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னார். சரி தம்பி, போய் நீங்களே போய் வாங்கின்னு வந்து கொடுங்கன்னு சொன்னால், அப்புறம் வாங்கிட்டு கொடுத்த உடனே அவரும் எங்களை வாழ்த்தினார். சரின்னு சொல்லிட்டு அதோட போனோம். கூட்டமாக ஃப்ரீ க்யூவில் போய் விடலாமா, கூட்டம் கம்மியாக இருக்குதுன்னு போனால், இல்லை ஃப்ரீலலாம் வந்து 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கும் ஊனமுற்றோர் மட்டும்தான் ஃப்ரீ, மற்றவங்களுக்கு யாருக்கும் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க காலையில். சரின்னு சொல்லிவிட்டு 100 டிக்கெட் எங்கேன்னு சொல்லிட்டு கேட்டு போனால் 2 இடத்துல 100 நிற்கிது. ஒரு இடத்துல போனால் ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. சரி, இன்னொரு இடத்துல எங்கே இருக்குதுன்னு கேட்டுன்னு ஒரு போலீஸ்காரங்க வந்தாங்க. அவங்கள கேட்டுக்கிட்டு போனோம். அவங்க அந்த பக்கம் போய் அப்படி போமான்னாங்க. சரின்னு போய் டிக்கெட் எடுத்துக்கின்னு அப்படி இன்னும் வரிசையில் நிற்காத நாங்கள் ஜனங்கள்லாம் நின்றுந்தாங்கல்ல, அந்த இதில் நாங்கள் நின்னோம். அது வந்து கோயிலுக்கு போகிற வரிசையில் அவ்வளோ கூட்டம் நெரிச்சல் தாங்க முடியாத அளவுக்கு கூட்டம் சாமி பார்க்கறதுலேயும் நின்று 2 மணி நேரம் அங்கே நிற்கிறோம். ஆனால் அந்த லைன் போன மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் என்ன இந்த லைன் போகவே இல்லையே சொல்லிவிட்டு ஒரு போலீஸ்காரம்மா கூப்பிட்டு, இந்த லைனை எங்கே போகலையாம்மா இந்த லைனு, அவங்களாம் போயின்னு இருக்காங்க, நாங்கள் அப்படியே நிற்கிறோமான்னு. இருமா நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க நல்லவங்க போய் கேட்டு வந்து சொன்னேன். ஐயோ இது லைன் இல்லைம்மா, அதுதாம்மா லைனு, வாங்கம்மான்னு சொல்லிட்டு அப்படி போனோம். நாங்கள் அப்படி போகக்குள்ள இந்த பக்கம் இருந்து வந்தாங்க பாருங்கள், அந்த ஃப்ரீ இதுலேருந்து இங்கே கிடையாது, 50 வயசுக்கு மேற்பட்டவங்கன்னு சொன்னாங்க. அவங்களாம் வந்து நின்னாங்க. நாங்கள் போய் நின்னோடனே என்ன குறுக்கள் வந்து போடுற அப்படின்னு சத்தம் போட்டாங்க. எனக்கு கோபம் வந்தது. 2 மணி நேரம் கால் கடுக்க நின்றுந்துட்டு நம்ம வரோம், இவங்க வந்து இப்படி சண்டை போடுறாங்களேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த போலீஸ்கார அம்மா கூப்பிட்டு, இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து குறுக்களே வந்து போடுறோன்னு சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இதை பாருமா, அவங்க வந்து வருஷம் தெரியாத இந்த பக்கம் அந்த நிற்கிறாங்களே இத்தனை பேரும் வருஷம் தெரியாத நின்றுட்டாங்க, அவங்க லைனில் தான் நிற்கிறாங்க, நீங்கள் வந்து அவங்கள எதுவும் சொல்லாதீங்க, அவங்கள விடுங்க, நீங்கள் இப்போ தான் வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அம்மா தாயி நீ நல்லா இரு தாயின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போனோம். தண்ணி தாகமாக, வெயிலுக்கு அதுங்க தண்ணி தாகம் செம தாகங்க. பாட்டிலாக 20 ரூபா ஒரு பாட்டிலாக வாங்கி குடித்து அது என்னென்ன தண்ணியோ ஏதோ பாட்டிலாக வாங்கி குடிச்சிக்கிட்டே போனோம். போய் அதுக்கப்புறமா ஒரு 10 மணி நேரம் இருக்குமா என்னான்னு தெரியல, அவ்வளோ நேரம் எத்தனை லைனுங்க, லைன்லாம் போயிட்டே இருக்குது. போய் சாமியை ராஜ அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அன்றைக்கி. செம்மையாக பார்த்தோம். பார்த்துட்டு எப்பா முருகா உன்னை பார்க்கறது இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துக்கிறப்பான்னு சொல்லிட்டு காலெல்லாம் கீழே வைக்க முடியாத அளவுக்கு வலி. எனக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைங்களுக்கும் அவ்வளோ வலி. என் பிள்ளைங்களாம் இந்த மாதிரி கூட்டமான இதில் இருக்கிறதுலாம் எங்களை இட்டுனே வராத மம்மி அப்படின்னாங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி பௌர்ணமியில் 11 நாள் விரதம் இருந்து பௌர்ணமியில் போய் படுத்திருந்துட்டு நாழிக்கிணறில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு முருகனை பார்த்துட்டு எந்த கோயிலுக்கும் போகாத வீட்டுக்கு வந்தால் நல்லதுன்னு சொன்னாங்க. அதை நினச்சி தான் போனோம். நாங்கள் முறை போகலை, அப்படிலாம் செய்யலை, அதனால் போனோம். ஆனால் நீங்கள்லாம் சாமி முருகனை பார்க்க போனால் எல்லா நாள்லேயும் போங்க, இந்த பௌர்ணமி கூட்டத்தில் மட்டும் போய் மாட்டிக்காதீங்க. அப்போ சாமியும் சரியாக பார்க்க முடியாது. அவ்வளோ கூட்டத்தில் சின்ன பசங்களை வயசானவங்களே இட்டுன்னு போனீங்கன்னா ரொம்ப அவஸ்தையாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரீயான நாளில் போய் முருகனை தரிசனம் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நான் என்னென்ன பார்த்தோம் என்னென்ன அதெல்லாம் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். பார்த்து சந்தோஷப்படுங்க. நீங்களும் போயிட்டு வாங்க. நன்றி சொந்தங்களே.